ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா 10 கிலோ பூண்டு ஊறுகாய் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் சேர்க்காம வீட்லயே ஹோம்மேடா செஞ்சு நிறைய ஷாப்லலாம் வந்து ஊறுகாய் கொடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் பண்ற ஊறுகாயிலே அதிகமா மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு ஊறுகாய் மட்டும்தான். அது என்னவோ தெரியல, இந்த ஊறுகாய் மட்டும்தான் அதிகமா எனக்கு சேல் ஆகுது. வாங்கிட்டு போனவங்களே டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப திரும்ப அந்த பூண்டு ஊறுகாவே வாங்குவாங்க. ஊறுகாய் எல்லாமே வந்து டைரக்டாவும் கொடுக்குறோம், ஷாப்லேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் சர்வீஸும் நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல இன்னும் தேவை இருக்கிறவங்களுக்கு பண்ணி தரோம். ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. பூண்டு ஊறுகாய் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் திரும்பி நான் லேட்டாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை என்கிட்ட உங்கள் டேரெக்டாக வேணும்னாலும் இந்த ஊறுகாய் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பூண்டு வந்து உரிச்ச பூண்டு கடையிலே வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து 1 கிலோ கிட்ட. ஸோ எப்போல்லாம் நமக்கு பூண்டு ஊறுகாய் காலி ஆகுதோ அப்போல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டாக பூண்டு வந்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நம்ம கையில் உட்காந்து பூண்டெல்லாம் உரிச்சிருந்தா வேலைக்கே ஆகாது, ரொம்ப நேரம் ஆகும், வேலையும் அதிகமாக இழுக்கும். நமக்கு கடையிலே வந்து ஈஸியாக பேக்கெட்லேயே வந்து உரிச்சி பூண்டே விற்கிறாங்க. அதனால ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த உரிச்ச பூண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும், ஒரு தோல் கூட இருக்காது, க்ளீனாக தான் இருக்கும். அவங்க நமக்கு பூண்டு எல்லாமே சுத்தமாக கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயுமே வந்து பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1 கிலோ கிட்டவாது முழுசா பூண்டை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுவேன். மீதி இருக்கிற பூண்டை அரைச்சி நான் சேர்த்துக்குவேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் பூண்டு எடுத்துக்கிறேன். எதுவுமே ரேஷியோ அப்படி நான் செய்ய மாட்டேன். தோராயமாக இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த பூண்டு எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, லைட்டாக குறைன்னு அதில் 1-2 வந்து முழுசாகவும் இருக்கும். நம்ம அரைச்ச அந்த பூண்டு பேஸ்ட்லேயே இந்த மாதிரி மெத்தடில் தான் அரைக்கணும். கொஞ்சம் ஒன்றும் பாதியும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மெத்தடில் அந்த பூண்டு எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஊறுகாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் போட போகிறோம் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். போடும்போது எவ்வளோ ஒரு இஷ்யூ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே வந்து ஊறுகாய் பண்ணும்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயிலே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாருங்கள் அந்த பூண்டு, முழு பூண்டு, அந்த பூண்டை வந்து ஆயிலில் வதக்கிட்டு லாஸ்ட்டாக தான் நான் சேர்ப்பேன். முன்னாடியே நம்ம பூண்டு எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஊறுகாயை செய்யும் போது அந்த பூண்டு எல்லாமே கொஞ்சம் குழஞ்சி போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால லைட்டாக அரை வேக்காடு மட்டும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம டேரெக்டாக பூண்டு ஊறுகாயில் நம்ம சேர்த்தோம்னா புளி நம்ம ஊற்றுறதுனால பூண்டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வேகாது. அதனால முன்னாடி நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் சேர்த்துக்குவேன். 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூண்டை ஃபுல்லாக அந்த ஆயிலில் வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறையும் வறுத்த எடுத்தால் போதும். இதை அப்படியே இந்த பேனை தூக்கி நான் அப்படியே கீழே வச்சிருவேன். நெக்ஸ்ட் புது பேன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். முன்னாடிக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா பூண்டோட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு நம்ம செய்யும் போது அந்த பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு மணமாகவும் இருக்கும். அதனால நான் ஆயிலில் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேற ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஊறுகாய் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் எண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 50 கிராம் கடுகு எடுத்திருக்கேன், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விடுங்க, டைரெக்டாக அப்படியே சேர்க்க வேணாம். கடுகு நல்லா பொரியணும், படப்படன்னு பொரியணும். இப்போ நம்ம சின்ன கடையை போட்டோன்னா அந்த கடுகு எல்லாமே பொரிஞ்சு நமக்கு வெளியில் தெரிக்கும். ஆனால் அந்த பெரிய கடையில் நம்ம செய்கிறதுனால கடுகு எல்லாமே நமக்கு அந்த உள்ளேயே தான் பொரிஞ்சிருக்கும், வெளியில் வரவே வராது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இது 3ஐயும் பக்குவமாக வறுத்து பொடி பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். ஊறுகாய் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். 10 கிலோ ஊறுகாய் பண்ணுறதுனால 100 கிராம் கடுகு, 100 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் மட்டும் நான் தூள் பெருங்காயம் போடவே மாட்டேன், அந்தளவுக்கு அதில் வாசனை இருக்காது. கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பேக்கெட் கட்டி பெருங்காயத்தை வாங்கிட்டு வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிய விட்டு மிக்சியில் பொடி பண்ணி நான் அந்த மாதிரி தான் சேர்ப்பேன். கொஞ்சம் லைட்டாக இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூண்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த விழுது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடுகு பொடி, வெந்தய பொடி, அதே மாதிரி பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் பாருங்கள். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆயிலில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட வந்து தனித்தனியாக அந்த பூண்டு தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் இருக்கு பாருங்க, அதுவும் காஷ்மீரி சில்லி 2ஐயும் எடுத்திருக்கேன். இது 2ஐயுமே வெயில நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து கொரன்னு அரைக்கணும். ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது.
ஊறுகாய்க்குன்னு கேட்டிங்கன்னா மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் அரைச்சி பண்ணுவேன். ஊறுகாய் டேஸ்ட் வர காரணம் இதுவும் ஒன்று. நார்மல் மிளகாய் 1 மடங்குனா காஷ்மீர் சில்லி பாதி அந்த மாதிரி சேர்க்கணும். கல் உப்பு தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து காரம் உப்பு எல்லாமே பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து ஊறுகாய்க்கு ரேஷியோ படி தான் அளவு எல்லாமே சேர்த்துருக்கேன். 10 கிலோ பூண்டு பண்ணுறதுனால 1 கிலோ மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கடையில் நான் வந்து மிளகாய்த்தூள் எப்பவுமே வாங்கவே மாட்டேன். வீட்டிலையே வந்து ரெடி பண்ணி அதை தான் நான் சேர்ப்பேன். ஏன்னா டேஸ்ட் வந்து அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அதே மாதிரி கலருக்காக நான் வந்து எந்த ஒரு எசன்ஸ் சேர்க்கவே மாட்டேன். காஷ்மீர் சில்லி நமக்கு இருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்ல கலர் கொடுத்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த ஊறுகாய். மிளகாய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புளி எடுத்திருக்கேன் 1 கிலோ கிட்ட. அதையும் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். புளியை வந்து ஊற வச்சு கரைக்கும் போது தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியாக அந்த புளியை வந்து கரைச்சி கரைச்சி எடுக்கணும். மற்ற ஊறுகாயெல்லாம் புளி வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த ஊறுகாய்க்கு கண்டிப்பாக புளி ஊற்றி ஆகணும். ஏன்னா அதில் வந்து நமக்கு சுத்தமாக புளிப்பு தன்மை இருக்காது. பூண்டு ஊறுகாயில் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் தன்மை இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து புளி தண்ணி சேர்த்தே ஆகணும். புளி தண்ணி சேர்க்கும் போது புளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சி கரைச்சி அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். புளியோட திப்பி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் நமக்கு ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். உப்பு டேஸ்ட் பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக திரும்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் உப்பு தான் அதிகமாக தேவைப்படும். மிளகாய் தூள் எந்த அளவுக்கு இருக்குதோ நம்ம அதுக்கு பாதியாவது உப்பு நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரமா இரும்பு கடாயை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு அந்த ஊறுகாய் கிண்டி எடுக்கும் போது நல்லா ஈஸியாகவும் இருக்கும். நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். மஞ்சள் தூள் 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா ஊறுகாய் வந்து நம்ம டக்குன்னு சாப்பிட மாட்டோம். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ நமக்கு அந்த ஊறுகாயில் வந்து பாக்டீரியா எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நமக்கு வரும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். சில ஊறுகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கணுன்றக்காக. நம்ம கைப்படாமல் இதை பக்குவமாக கொதிக்க வச்சு வேக வச்சு செய்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளோ நாளும் கெட்டு போகவே போகாது. இதுக்கு நம்ம உப்பு அதிகமாக போடணும் அவசியம் இல்லை. ஊறுகாய்க்கு என்ன தேவையோ அந்தளவு உப்பு போட்டால் போதும். நான் எப்பவுமே வந்து அதிகமான அளவுக்குலாம் உப்பு சேர்க்க மாட்டேன். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோலே தான் இருக்கணும். அதேமாதிரி ஊறுகாய் வந்து ஸ்லோலே வச்சு கொதிக்க வச்சு வச்சு எடுக்கும் போது தான் நல்லா வெந்து வரும். கெட்டு போகாமல் நமக்கு வரும். அதனால ஸ்லோலே தான் இருக்கணும். லைட்டாக நமக்கு உள்ள அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். லாஸ்ட்டாக நம்ம வந்து முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் பூண்டு, அந்த ஆயிலோட அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாயை பார்க்கும்போது 10 கிலோவா போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை நம்ம கொதிக்க வச்சு அரைச்சி நம்ம வேக வச்சு எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால குவான்டிட்டி வந்து கம்மியாயிட்ட மாதிரி இருக்கும். உண்மையாகவே பூண்டு ஊறுகாய் வந்து நான் செய்கிற மாதிரி மெத்தடில் பாதி அரைச்சும் பாதி அரைக்காமல் நீங்கள் சேர்த்து பாருங்களேன். கடையிலேயே அந்த பூண்டு ஊறுகாய் தோற்று போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 6 வகையான ஊறுகாய் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பூண்டு, நெல்லிக்காய், நார்த்தங்காய், தக்காளி, மாங்காய், எலுமிச்சை. ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊறுகாய் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஊறுகாயுமே நான் தான் செய்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பூண்டு ஊறுகாய் என்னமோ தெரியல, அதிகமாக அந்த பூண்டு ஊறுகாய் மட்டும் தான் எல்லாருமே லைக் பண்ணி வாங்குறாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு வழியாக பூண்டு ஊறுகாயெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. காரமும் அந்த உப்பும் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்களே அடுத்து மறக்க மாட்டீங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஊறுகாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவ்வளோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு வேக வச்சு இந்த மாதிரி கிண்டி கிண்டி எடுக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சுட்டு அப்படியே விட்டுறவும் கூடாது. ஊறுகாய் எல்லாமே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ஊறுகாய் மேலே இருக்கிற எண்ணெய் எல்லாமே நமக்கு மேலே மிதங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அதே மாதிரி அந்த ஊறுகாயில் இந்த காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. ஊறுகாய் கண்டிப்பாக கெட்டு போகாது. எந்த கெமிக்கல்ஸ் நம்ம ஊறுகாயில் ஊற்றவே தேவையில்லை. பக்குவமாக கைப்படாமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா எவ்வளோ நாளானாலும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நான் செஞ்சு நிறைய ஷாப்க்கெலாம் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. உங்களுக்கு ஊறுகாய் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கொரியர் சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோம். இன்னைக்கு என்னோட சைடில் உங்களுக்கு நான் ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுற ஊறுகாய் எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.